ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஏன் நான் போடல அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது வந்து பற்றி யாரும் எனக்கே வரமாட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு 20-25 இயர்ஸ் ஆன ஒரு பாண்ட் இருக்குங்க. அந்த பாண்டுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது. இது வேர்ல்டு ஃபுல்லாகவே எங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. என்ன ஒரு பாண்ட் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நிறைய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். ஸோ அப்படி நாங்கள் அதிகமாக போய் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரவணா பவன் தான். ஸோ சரவணா பவனில் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா டொரண்டோலேயே சரவணா பவன் இருக்குது. ஆனால் நான் எந்த வீடியோவுமே போடலையே அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் ரியலைஸ் ஆச்சு. அதில் ட்ராபேக்கும் இருக்குது, சரவணா பவனில் சூப்பரான விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக டொரண்டோ என்னையா வேணும் உனக்கு? சன் டிவியா ப்ரோ? ராஜ் டிவி வரீங்களா? ஏய், அந்த லூசு பையில தூக்கி கார்ல ஏத்து. வா, இவனையும் கூப்பிட்டுட்டு நம்ம சரவணா பவனுக்கே போய் பேசுவோம் வாங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? ஓகேங்க, நம்ம இப்போது வெளியில் சொன்ன மாதிரியே தான் சரவணா பவனுக்கு தான் வந்துருக்கோம். சரவணா பவனில் இன்றைக்கி வீக்கெண்ட் வேறையா ஒரு பஃபே போட்டு வச்சுருக்காங்க. பஃபேல என்னென்ன இருக்குது, அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டுட்டே நம்ம பேசலாம். சாங்க வேறு போட்டு விட்ருக்கானுங்க, காப்பி ரேட்டு ஷோராக கண்டிப்பாக விழும். பட்டு ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்பிட்டு போகலாமா ப்ரோ? நீங்கள் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஊர் சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்களா, இல்லை இந்த ஊர் பேன் கேக் வாஃபல் அப்படின்னு அப்டேட் ஆகிட்டிங்களா? நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தான் ஆசை, ஆனால் எல்லா டைமும் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால் ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்கிரேடட் டு இந்த ஊர் சாப்பாடு. எப்பயாவது இந்த மாதிரி வீக்கெண்ட் இருக்கும்போது நம்ம ஊர் சாப்பாடு வெளியில் சாப்பிட்றது தான் உண்டு. ஏன்னா டைம் கிடைக்காதுல்ல நம்மளுக்கு. இருந்து மாவு அரைச்சி வச்சுருக்கணும், தோசை ஊற்றி போகிறதுக்குலாம் டைம் இருக்காது. அதை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது. பட் இந்த மாதிரி வீக்கெண்டில் சாப்பிட்றது ஓகே தான். நான் பதில் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பதிலா? அண்ட் நீங்கள் வந்து நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், வெளியே போயிட்டு இட்லி தோசை அப்படின்னு ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம சாப்பிடலாம். ஐட்டம்ஸ்லாம் வரும். பட் இங்கே வந்து அது மாதிரி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அதே பழகிடுச்சு. மிஸ் பண்ணி பழகிடுச்சு. இதுக்கு அப்படியே இதை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். பட் இப்போ ஓகே, அதுதான் ஆயிடுச்சுன்னு இருக்கு. அதனால் அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவில் போகிறது தான் இப்போ நம்மளுக்கு. நாங்கள் இவ்வளோ பேசுறதுனால ஏதோ ப்ரமோஷனுக்காக பேசுகிறோம்னா இல்லை, ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு ஜென்யூனான ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் பண்ணோம்ல 1 ஸ்டார் ரிவ்யூ. ஸோ அதுக்காக நம்ம 1 ஸ்டார் நம்ம 1 ஸ்டார் இல்லை, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதாவது நம்ம எப்படி ஆனஸ்ட்டாக கொடுத்தோமோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அங்கே வந்து ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி, அப்புறம் பொங்கல், தக்காளி சட்னி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி இட்லியும் இல்லை, இட்லியும் கிடையாது பஃபேல. பட் தோசைன்றேன். தோசை வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது அப்படின்னாங்க. பொடி, பட்டரு, அப்புறம் இன்னும் 2-3 அது எல்லாத்தையும் கொண்டு வரேன்னாங்க. பூரியும் கொண்டு வரேன்னாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பூரி சூப்பராக மைல்டாக இருக்குது. லேசாக கொஞ்சம் குட்டி போடலாம், பட் சூப்பராக இருக்குது. அண்ட் பொங்கல் ஆல்ரெடி சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. நெய்யோடு சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் வடை ஃபேனு. நான் எல்லா இடத்துலையும் 2 இட்லி 1 வடைன்னுவாங்கல்ல. நான்லாம் வந்துட்டு 3 வடை 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு வடை கொடுத்தீங்கன்னா போயினே இருக்கும். மெதுவடை பிடிக்கும், மசாலா வடை பிடிக்கும்? மெதுவடை மட்டும் தான் சூப்பராக இருக்குங்க. வடை ரொம்ப பிடிச்சிருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. சட்னியில் உப்பு அதிகமாக இருக்கா, வடையில் இருக்கான்னு தெரியல. அப்படியா? தேங்காய் சட்னி இருக்கும்போது தேங்காய் சட்னி கொண்டு வந்து இந்த வடை நல்லா கிறிஸ்பாக போகும். சூப்பராக இருக்குல்ல? வடை செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும். நீங்கள் பஃபேல வச்சிங்கன்னா ஒரு நேரம் அங்கே இருக்கும், ஆறி போயிடும். இல்லை நம்ம டேபிளுக்கே வந்து கொடுத்தனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி அதுதான் ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வடை நிறைய விஷயம் அங்கே இல்லை. பாருங்க, தோசைலாம் கூட அங்கே இட்லி தோசை, கீ தோசை. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தோசை தானே உங்களுக்கு செட் ஆகலன்னு சொன்னீங்க. மாட்டிக்கிட்டாண்டி. இது ஐ மீன் இங்கே இல்லை, அதான் அங்கே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஒரு அரைச்சி விட்ட டேஸ்ட் ஒன்று இருக்கும்.
தோசை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல? காலைல 10 மணிக்கு செம்ம பசியில் இருக்கும்போது அப்படியே வந்துனே இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, சாப்பிட்டுனே இருக்கும்போது இவர்கிட்ட ஏதாவது பேசிக்கலாம். போய் பேசிட்டடா. A few moments later. லஞ்ச் ஆக்சுவலி பாதி அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீங்களும் லஞ்ச் ஆரம்பிக்கல? நல்லா இருக்கு. எனக்கு நான் சாப்பிட்ட வரைக்குமே காலிஃப்ளவர் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் நம்புத்திருக்கு. பட் மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அது கலர் போட்ட மாதிரி இருக்கா? ஆர்டிஃபிஷியல் கலரிங் மாதிரி தெரியுது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அது கொஞ்சம் மற்றபடி நான் சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு தரபான் பற்றி உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. டொரண்டோவில் ராம்டன் மிசிசாகாவில் ஒரு லொகேஷன் இருக்குது, ஸ்கார்பரோவில் ஒன்று இருக்குது, பிராம்டன்லேயும் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ எல்லாமே அந்த சைடே ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு பிட்பி பிக்கரிங் இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் வருவேன். ஸோ இந்த ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனும் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பிச்சு லஞ்சுக்கு போயிட்டு இப்போ டெசர்ட்டுக்கு போயிடுவோம். டெசர்ட்டுக்கு முன்னாடி தயிர் சாதம் பார்த்தேன், கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு அப்படியே டெசர்ட்டை முடிச்சிடுவோம். நம்ம கொஞ்சம் இவர் இப்போ 10 கேமரா வச்சிருக்காராம், நம்மளை மறைச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவான். எங்கேயா தயிர் சாதத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, தயிர் சாதம் வித் வத்த குழம்பு சூப்பரான காம்பினேஷனு. எப்படி இருக்கும்ன்றது நான் ஒவ்வொரு ஃபுட்டும் உங்ககிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா வத்த குழம்பு நல்லா இருக்கு, சாம்பார் மாதிரி இப்படி இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சாம்பார், வத்த குழம்பு, இட்லி, தோசை, வடை, பொங்கல். ஓகே, ஏண்டா கோடெல்லாம் புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. இட்லி கிடையாது, ரைட்? இந்த பஃபேல இட்லி கிடையாது. அது தயிர் சாதத்துக்குலாம் ரிவ்யூ கேட்கறது ரொம்ப ஓவர். அதனால வந்து நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சில இடம் அங்கங்கே வந்து கொஞ்சம் உப்பு தூக்கல் கொஞ்சம் இது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கே தவிர ஓவராலாகவே பஃபே பேடெல்லாம் கிடையாது. சூப்பரான ஒரு பஃபே. அதான் மெயின். நிறைய எவ்வளோ வேணா போய் சாப்பிடலாம். ஏன்னா சரவணா பவனில் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் சாப்பிட்றீங்க அப்படின்னா குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. இப்போ மேபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. பட் இங்கே வந்து நீங்கள் பஃபேல வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடலான்றது ஒரு பெரிய ஃபேக்டர். $20 சாப்பிடுவீங்க. 20 சம்திங் தான் நினைக்கிறேன். $20 பஃபே. மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடறாங்க. ஆஃப்டர்நூன் கேட்டு சொல்கிறேன் 2-3 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே போட்டு விட்றேன், எங்கேயாவது வரும். ஓகேயா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதே சரவணா பவனில் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் போயிட்டு ஃப்ரீயாக பஃபே சாப்பிட்லாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைஸாக சாப்பிட்டு சொல்லிட்டு தான் முடிக்கணுமா? சரி, இருக்க வெயிட் பண்ணுங்க. நல்லா வெயிலுக்கு நிறைய மசாலாலாம் சாப்பிட்டு அப்படியே வேர்த்து அப்படியே உட்காரும் போது இந்த ஒரு கோல்டாக தயிர் சாதம் எல்லாம் இதமாக இறங்கும். ஸோ கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது வந்து தயிர் சாதத்துக்கு எப்போவுமே அதுக்கான ஒரு ஃபேக்டரி, ஒரு பிளேஸ் இருக்குது. அதோட வத்த குழம்பு. எங்கள் வீட்டில் சரணா பவனில் வந்து நாங்கள் மிசிசாகா லொக்கேஷனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் வந்து சிரிப்பேன், போய் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணுறியே, நீ அதை வீட்டிலே செய்யலாமேனா நீ அதை சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக அது சொல்லுவாங்க, வாயில் போட்டால் கரையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த தயிர் சாதம். மேபி நீங்கள் சரணா பவனில் எது சாப்பிடலையோ ஆனால் தயிர் சாதத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடலாம். நம்ம ஊரில் வந்து மினி லஞ்ச் இருக்கும், அதில் ஒரு தயிர் சாதம் இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு பொமோகிரானட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இல்லை, மிஸ் ஆகுது. அது ஒன்று தான். பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். எல்லாம் முடிச்சு சூப்பராக பஃபே முடிஞ்சு. காஃபி ஃபிஷிங் டச்சு, இது பஃபேல வராது, எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கினோம். பட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த காஃபி ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம ஊரில் இருக்கிறது அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது. சேம் லைக் பிரியாணி. அது வேற ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? இந்த ஊரில் மெட்ராஸ் காஃபின்னு ஒன்று போடுவானுங்க. அப்படியா? நானும் எல்லா ஹோட்டலையும் போய் மெட்ராஸ் காஃபின்னு நம்ம ஒரு ஃபில்டர் காஃபின்னு வாங்கி குடிச்சா இன்ஸ்டன்ட் காஃபியை தான் கொடுக்குறாங்க. அதுவும் பாலாக தான் இருக்குது, காஃபி ஃப்ளேவரே தெரியல. அது நான் டிம் ஹார்ட்டன்ஸில் ஒரு லாட்டேவே வாங்கி குடிச்சிருவேன். சில பேர் இந்த மிஷின் காஃபி கொடுப்பாங்க. ஆமாம், அது மிஷினில் வந்து டீ காஃபி ரெண்டும் பண்ணி கொடுங்க, ஒரே மிஷின். இது நல்ல ஃபில்டர் காஃபி. ஸ்மெல் எப்படி ப்ரோ? நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்க, செம. எனக்கு காஃபி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இது தப்பாகவே போகாது. 100% நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை நம்பி வரலாம். மற்றது கூட நான் டேஸ்ட்லாம் சொல்லுவேன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு காஃபியாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான். ஐ மீன் அந்தளவுக்கு ஹைப்பு கிடையாது. இது ஃபில்டர் காஃபி, அதுக்கு சொல்கிறேன். டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி குடிச்சு நாக்கு செத்து போனவங்களுக்கு நம்ம ஊர் காஃபி வேணும்னா தாராளமாக அது வந்து குடிங்க. நான் வீட்லேயே ஃபில்டர் காஃபிலாம் வச்சு குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட் வரல. அப்புறம் தான் ஒரு சீக்ரெட் புரிஞ்சிச்சு, 10% மில்க் யூஸ் பண்ணணும், அப்போ அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா நம்ம டிகாஷன் அதிகமாக இருக்குமா, இல்லை நான் இந்த ஊர் மில்க் ஊற்றணும் அப்படின்னா ஒழுங்காக டேஸ்ட் வரல. ஆனால் 10% ஊற்றணும் அப்படின்னா நல்லா வரும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில் வேற செம மழை, அப்படியே ஒரு தூக்கம் வருது. ஆனால் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் நாங்கள் கிளம்புறோம்.